நல்லா வரிசைப்பாரு ஆசாரி. உரசியே 1 கிராம் எடுத்துரு. சொக்க தங்கம்டா. எங்க அடிச்சே? தங்கத்தை வரிசைப்பாரு ஆசாரி. இந்த பாலையா உரசாத. இது கிஃப்ட். கிஃப்டா? அந்த இத்தாலி பொண்ணு இல்ல, அதுக்கு ஊர் சுத்தி காமிச்சேன். கிஃப்ட். இன்னா தாலி? இத்தாலிக்கா? அன்னை சோனியா காந்தி இல்ல, அவங்க ஊரு. ஓ, அது மட்டுமா, கையில எத்தனை திறமை வச்சிருக்க, இங்கிட்ட எதுக்கிட்டா தெரியுற, இத்தாலிக்கே வந்துடும் சொல்லி கூப்பிட்டுச்சு. நான் தான் குருசாமி ஆசாரி விட்டு தனியா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏண்டா சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்தே போயிருக்கலாமடா. உனக்கு தான் இறங்கி ஆப்ரேஷன் பண்ணி உட்கார வச்சிருக்குல்ல, ஏரோப்ளான்ல ஏறினா தையல் பிரிஞ்சிடாது. அதை ஏண்டா இவ இருக்கும்போது சொல்ற? 1500 ரூபாய் இருக்கு. பத்தாது. எதுக்கு? இந்த வீணா போனோட சேர்ந்து ஊர் சுத்தி உருப்பிடாம போறதுக்கா? சேட்டு கடைக்கு போயிருந்தா இதோட ரேட்டே வேற. நான் நம்ம ஆசாரி நாளைக்கு வேணுமேன்னு சொன்னேன். நல்லா பேசு ராசு. சும்மா இறாண்டா. ஒரு 500 ரூபா கொடு. நீ கொடுக்குற 500 ரூபா வச்சு கோல்டன் மிச்சம் வாங்க போறேன். ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கடா. இதை வச்சு தண்டல் கட்டிடலான்னு பாக்குறேன். கட்டிக்கலாம் கட்டிக்கலாம். இவ்வளவு பணத்தை வச்சு என்னடா செய்ய போற?